தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/2/2024 திங்கட்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் இரவு 3:40 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதக பாரிஜாதம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த புத்தகத்தில் எல்லாம் கவிதையாக இருக்கும். அந்த கவிதையை வகைப்படுத்தி எழுதியிருக்காங்க. அதில் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் வேந்தரால் வெகுமானம் யாருக்குன்னு சொல்லி ஒரு தலைப்பில் இருக்குது. அதாவது அரசர்களால் மக்களில் நல்ல திறமைசாலிகளுக்கு கண்டுபிடித்து அவர்களுக்கு நல்ல வெகுமானம் கொடுக்கும் அரசாங்கம். இந்த பாராட்டி கொடுக்குறாங்கல்ல, பாராட்டு சான்றிதழ் விருதுகள் கொடுக்குறாங்க, கலைமாமணி விருதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவருடைய ஜாதகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. 4 சுபர்தான் சேர 4ஆம் இடம்னு இருக்குது. ஜாதகத்தில் மொத்தம் 12 கட்டம். அதில் 4ஆம் இடத்துல சுபர் இருக்கணுமா, சுபகிரகம் இருக்கணும். 4 சுபர்தான் சேர நலம் தரும் கிரகம் பார்க்க, நல்ல கிரகம் அதை பார்க்கணும். ஆளுமோர் லக்கினத்தில் சுகஸ்தானத்தானும் நிற்க, அதாவது அந்த லக்கினத்தில் சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் அதில் நிற்கணும். ஆள்பவர் அரசராலே அவரவர்க்கு வெகுமானங்கள் வாழ்விலே ஏற்பார், நல்ல வசதியும் புகழும் சேரும் அப்படின்னு அந்த கவிதை சொல்லுது. 4 சுபர்தான் சேர நலம் தரும் கிரகம் பார்க்க சூழுமோர் லக்கினத்தில் சுகஸ்தானத்தானும் நிற்க, சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக உள்ளவனும் நிற்க, ஆள்பவர் அரசராலே அவர்க்கு நல் வெகுமானங்கள் வாழ்விலே ஏற்பார், நல்ல வசதியும் புகழும் சேரும். அதாவது 4ஆம் இடம் எனப்படுகின்ற சுகஸ்தானத்திலே சுபகிரகங்களின் சேர்க்கை அல்லது சுபகிரகத்தின் பார்வையும் இருக்கணும். லக்னத்தில் 4க்கு உடையவன் இருக்கணும். இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 4க்கு உடையது சந்திரன். அதே மாதிரி சிம்ம லக்னம்னு எடுத்துக்கிறோமா, 4க்கு உடையவன் செவ்வாய் லக்னத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் அரசு விருதுகள், பாராட்டுக்கள், கலைமாமணி விருது, சாதனை நிகழ்த்தி சரித்திரத்தில் இடம்பெறுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயரும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்திலே எல்லாம் இப்படி இருக்கிறதா என்று பார்த்து அதன் விளைவாக உங்களுக்கும் அது போன்ற அரச வெகுமானங்கள், நல்ல சாதனை நிகழ்ச்சி சரித்திரத்தில் இடம்பெறுகிற ஒரு வாய்ப்புகள் உருவாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போராட்டமான நிலை மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள் இன்று. புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. ராசியிலேயே குரு இருக்கின்ற பொழுது விரையாதிபதியாக இருந்தாலும் கூட வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு தொகை கிடைக்கும். ஒரு தொகை செலவழிந்த பின்னாலே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும் என்றாலும் கூட தொகையை கையில் வைத்துக்கொண்டு காரியம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழ்கின்ற நாள் இன்று. பாராட்டும் புகழும் கூடும். பண நெருக்கடி நிலை அகலும். தொழில் முன்னேற்றமும் உத்தியோக முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே, செவ்வாயோடு இணைந்திருப்பதனாலே சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சொந்தங்களின் பாராட்டுகளும் கூட இன்று கிடைக்கலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது 9ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். 9இல் சனியோடு சூரியனும் புதனும் இருக்கின்றார். சகாய ஸ்தானாதிபதியும் ராசிநாதனும் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. தேங்கி கிடந்த தொழில்களை எல்லாம் விரைந்து முடித்து காட்டுவீர்கள். அலுவலக பணிகள் துரிதமாக நடக்கும். மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடித்து உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை அவர்கள் வழங்கலாம். இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள் இன்று. கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி செல்கின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகலாம். அயல் நாட்டிலிருந்து தாய்நாடு திருப்ப முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும் விதம் நல்ல ஒரு தகவல் கிடைக்கப் போகிறது. சிம்மராசி நேயர்களே, இன்று காலை 7:45 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன், அதற்கு பின்னாலே சந்திரன் மாற்றம் வருகிறார். காலை 7:45 வரை உங்கள் ராசிக்குள் விரையாதிபதி சந்திரன் இருப்பதனாலே அதிகாலையில் கொஞ்சம் விரயம் ஏற்படலாம். அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இருந்தாலும் கூட கரைந்த சேமிப்புகளை மதியத்திற்கு மேல் நீங்கள் ஈடுகட்டுவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, கட்டிய வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். உத்தியோகம் தொழிலில் கூட உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். புதிய இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:45க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சந்திரனோடு கேது. மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். மனதுகாரகன் சந்திரனோடு கேது இருந்தால் பணப்புழக்கமும் கொஞ்சம் தடை ஏற்படும். மனக்கலக்கமும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளால் உங்களுக்கு சில தகவல்கள் மனக்கசப்பு தரும் விதத்திலேயே வரலாம். என்ன இருந்தாலும் இன்று வரும் மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும்.
இந்த கிழமை திங்கள் என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இல்லம் தேடி இனிய தகவல் வருகின்ற நாள். இந்த இலாகா மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆறிலே ராகு இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றாலும் கூட குரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகம், அதன் பார்வை இருப்பதனாலே கொஞ்சம் ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலைதான் இருக்கும். காலையில் இன்பம், மாலையில் துன்பம், காலையில் வரவு, மாலையில் செலவு என்ற நிலை உருவாகலாம். இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். உதவிக்கரம் வேண்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகளை சந்திப்பால் பல பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள இயலும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி போன்றவர்கள் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். வாக்குஸ்தானத்தில் விரையாதிபதி இருக்கிறார். தனஸ்தானம் என்றும் 2ஆம் இடத்தை சொல்வதனாலே தனவிரயங்கள் உண்டு. வாங்கிய சொத்தை, இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்தை இன்றைக்கு அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வருகிற லாபத்தை கொண்டு தொழில் செய்யலாமா அல்லது வேறு ஏதேனும் ஒன்றிற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்து வருவார்களா என்பது சந்தேகம்தான். ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடும். கொஞ்சம் பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:45 வரை சந்திராஷ்டமம். எனவே எந்த முயற்சி செய்தாலும் அதிகாலையில் நீங்கள் செய்தால் அது வெற்றிகரமாக அமையாது. காலை 7:45ற்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய கடன் வாங்கும் சூழல் கூட ஒருவருக்கு உண்டு என்றாலும் கூட அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடிய சனி 2இல் இருப்பதனாலே ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் இன்று வெற்றிகரமாக செய்து முடிக்க இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:45க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எதையாவது செய்ய நினைத்தால், புது முயற்சிகளில் ஈடுபட நினைத்தால் அதிகாலையிலேயே நீங்கள் அந்த முயற்சியை செய்வது நல்லது. தொலைபேசி வாயிலாக கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் 7:45க்கு மேல் சந்திரபலம் குறைவதனாலே எதுவும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இல்லம் தேடி ஒரு நல்ல சம்பவம் நடைபெறுமா என்றால் நடைபெறுவது அரிது. நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகலாம். பணவிரயங்கள் அதிகரிக்கும். வந்த மறுநிமிடமே செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கெடுபிடி அதிகரிக்கும். கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்கு மனக்கலக்கத்தை உருவாக்குவார்கள். மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண முயற்சி கைகூடுகின்ற நாள். கடமையில் இருந்து தொய்வு அகலும். காசு பணப்புழக்கம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். தொழில் கூட்டாளிகள் உங்கள் வருமானம் பெருக வடிவமைத்துக் கொடுப்பார்கள். செல்லும் காரியங்களிலெல்லாம் ஜெயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் 2இலே குரு இருப்பதனாலே குரு வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதும் தேவை. எனவே இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி குருவை நினைத்து வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். குரு நாமங்களை உச்சரிக்க வேண்டும். குறிப்பாக இன்று திங்கட்கிழமை அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் குருவையும் வழிபட்டு வருவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.